தங்கள் ரசனையால் தமிழ் திரையுலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு நாம ரிவ்யூ பார்க்க போற படம் டைரக்டர் ரமேஷ் வெங்கட்டோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நாம ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைன்னு பார்க்க போனோம்னா, சினிமா சான்ஸ் தேடி வர ஒரு 4 நண்பர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்காம ஊருக்கு திரும்பி போகணும்னு நினைக்கும் போது பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்தா அன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, பஸ் எது இருக்காது. ஸோ ஏதோ ஒரு படங்கணும் பார்த்துட்டு அப்படியே நைட் வரைக்கும் இருந்தோம்னா விடிகாலம் எந்திரிச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அங்கிள் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு பிட்டு படத்தோட போஸ்டர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தேட்டருக்குள்ளே போகிறாங்க. சேம் டைம் அதே தேட்டருக்கு ஒரு 3 ஸ்கூல் பசங்க இம்ப்ரெஸ் ஆகி செவரேறி குதித்து உள்ளே வந்து அந்த படத்தை பார்க்க வர்றாங்க. 2 ஹாஸ்டல் கேர்ள்ஸு அவங்களும் அந்த படத்தை பார்க்க வராங்க. அதே மாதிரி ஒரு காதலன் காதலி, கள்ளக்காதலன் காதலி, அவங்க 2 பேரும் அந்த படத்தை பார்க்க வராங்க. யாராலும் மொத்தம் ஒரு 10-11 பேர் அந்த தேட்டருக்குள்ளே படம் பார்க்க போகிறாங்க. போனால் தான் தெரியுது அது தேட்டரில் ஒரு பேய் தேட்டர், ஆலயம் அப்படிங்கிற பேரில் எல்லாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு பேய் தேட்டர் அப்படின்னு. அதுக்குள்ளே ஏற்கனவே ஒருத்தர் சரக்கு அடிச்சுட்டு படத்தை பார்த்துட்டு இருப்பார். ஸோ அவரோட இவங்களும் மிங்கிள் ஆகிடுறாங்க. ஸோ அந்த தேட்டரை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் பழைய பேய் படங்கள் வர மாதிரி திரும்பவும் வந்த இடத்துக்கு போய் நிற்கிறாங்க. இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரச்சனை இந்த கதை. இந்த மாதிரி 11 லட்சம் கதை வந்துருச்சு. இது 11,01,000 அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். படத்தினுடைய 2வது பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனால், இது ஒரு ஹாரர் காமெடி ஜானரில் எடுத்திருக்காங்க. பட் படத்தில் ஹாரரும் ஆறி போய் கிடக்கு, காமெடி பெரும்பாலான இடங்களில் நம்மளை காண்டேற்றும் விதமாக தான் இருக்குது. அதே மாதிரி படத்தில் 3வது பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய வில்லன் முனிஷ்காந்த் வந்து வில்லனாக போட்டிருக்காங்க. பட் அவர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக வில்லனாக எந்த இடத்துலையுமே மிரட்டும்படி நடிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த படத்தில் மைனஸ் மட்டும்தான் இருக்கா, ப்ளஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினெட்லாக ப்ளஸ் இருக்குது. ஆனால் அந்த ப்ளஸ்ஸு கூட என்ன சொல்கிறது, படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி ப்ளஸ் எடிட்டிங் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு 1 hour போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் படம் ஓடுறது தெரியல. ரொம்ப சுறுசுறுப்பாக எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி ஒரு சில விஷயங்களை நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது வேணால் பார்க்குறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய பரிதாபங்கள் சுதாகர், கோபி அவங்களுடைய நிலையெல்லாம் பரிதாபம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா பேய் பரிதாபங்கள் அப்படின்னு அவங்க ஒரு நிகழ்ச்சி யூடியூப்பில் பண்ணியிருந்தா கூட அது நல்லா ஓடி இருக்கும். அதை விட மோசமாக தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. பட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக கஷ்டப்பட்டு நம்மளை சிரிக்க வைக்க நடிச்சிருக்காங்களே தவிர, ஆனால் அவங்க சிரிக்க வைக்க முயற்சி பண்ணதுக்கு உண்டான விஷயம் அந்த கதையில் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் படத்தில் ஒரு சில விஷயங்களை பண்ணி வச்சுருக்காங்க. ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு சொல்லி படத்தை பேர் வச்சு எடுத்துருக்குறாங்க. பட் நாம் தேட்டருக்குள்ளே போனோம்னா எப்படா தேட்டரை விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தேட்டரில் படம் பார்த்த எல்லாருக்கும் இருந்தது, என்னோட சேர்த்து. அதுவும் இல்லாமல் இந்த படத்தினுடைய முக்கியமான விஷயம் செகண்ட் ஹாஃபில் அவங்க ஒரு 4 பேய்ங்க ஜார்ஜ் மரியத்தை பிடிச்சி, யார் நீயே, நாங்கள் எப்படி உள்ளே வந்தோம் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே 4 பேய் இருக்குது, அதுங்களை கூப்பிடுங்க, அதுங்க வந்து உங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. ஒரு 4 பேய் வந்து அவங்களுக்கு நடந்தது என்ன, அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்க, ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொல்லி, எங்களை கொன்ன அந்த வில்லனை இங்கே நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், அவனை நாங்கள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேய் வந்து அவங்களுக்கு டிமாண்ட் வைக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவன் வில்லனை கொல்றாங்களா இல்லையா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒட்டுமொத்த கதையே. ஸோ இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு பார்க்க போனால், டெஃபினெட்லாக இந்த படத்தில் காமெடி ஒர்க் ஆகலை, ஹாரரு சுத்தமாக ஆறி போய் கிடக்கு, மியூசிக்கும் பெருசாக நம்மளை எதுவும் மிரட்டலை, கதை திரைக்கதை எல்லாமே ஒரு பிலோ ஆவரேஜுக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் ஓரளவுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அவங்க நடிப்பு எடுபடாமல் போனதுக்கு காரணம் இந்த கதையும் அதன் திரைக்கதையும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு என்ன நீங்கள் கேட்டிங்களா, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு படத்தை பேர் வச்சு எடுத்திருக்காங்க. நீங்கள் படத்துக்கு போய் பார்த்துட்டு முடியாமல் வெளியே ஓடியிருந்தீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இக்காணொலி கண்டு ரசித்த யாவருக்கும் மிக்க நன்றி. வெல்க தமிழ்.